அப்ப இதை நாமெல்லாம் முருகப்பெருமானை கும்பிடுறோம், முருகனுடைய அடியார்கள், முருகன் அடியார்கள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஐயா சொன்னாங்க, முருகன் வேறு சிவபெருமான் வேறு கிடையாது. அவன் தான் எப்படி சுவாமி தான் என்ன பண்ணாரு, 5 முகத்தோடு அதோ முகம் சேர்ந்து அறுமுக சிவமாக சிவபெருமான் வந்து நமக்கு அருள் செய்தார். அப்படி இருக்கும்போது இப்ப சைவன் எடுத்துக்கிட்டா நம்ம திருமுறையை பற்றி பேசும்போது பெரிய புராணம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. ஒரு பெண் அடியார், அவங்க பேர் என்ன அப்படின்னா முருகம்மையார் அப்படின்னு அவங்க பேரு. அவங்க பேர் என்ன? முருகம்மையார். நம்ம குருமார்களுடைய இறைவனை வணங்கிய பெரியவர்களுடைய பெயர்களை கேட்பது புண்ணியம், அதை வாயால சொல்லணும். இறைவனுக்கு அடியார்களை பற்றி பேசினால், அடியார்களை புகழ்ந்தா யாருக்கு பிடிக்கும்? இறைவனுக்கு பிடிக்கும். ஒரு குரு, அதனாலதான் குரு வழிபாட ரொம்ப பெருசா சொல்றோம். அந்த முருகம்மையார் யார் அப்படின்னா ஒரு நல்ல செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு இடத்துல பிறந்தாங்க. அவங்க அவதாரமே முருகன் அருளால தான் அவங்க பிறந்தாங்க. என்ன அப்படின்னா 2 கணவன் மனைவி, நல்ல தனவந்தர்கள், அவங்களுக்கு குழந்தை பேரே இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆருடம் பாக்குறாங்க, வந்து பெரியவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை வரமே இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்ன உடனே அப்ப அவர் ஒரு வழிமுறையை சொன்னார். நீங்க முருகன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் வேறுபாடு பார்க்காம அமுது செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. சாப்பாடு கொடுக்கறதுல மட்டும் என்ன பண்ண, எதுலையுமே பார்க்க கூடாது. இருந்தாலும் இந்த சாப்பாடு கொடுக்கறதுல மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சமா கொடுத்தா போதும், இவங்க நமக்கு ஆக வேண்டியவங்க நிறைய கொடுப்போம் அப்படின்னு மட்டும் கொடுத்துடாதீங்க. கொடுக்கறதுக்கான பலன் இல்லை, கொடுக்கறதே பாவமா மாறிடும். அந்த மாதிரி பாகுபாடு இல்லாம செய்யணும். அதான் அதுக்கு பேர் தான் என்ன, அறம். இப்ப அப்படி சொன்ன உடனே அவங்க போய் நல்ல, அது திருப்பரங்குன்றமா இருக்கலாம், அப்ப அங்க போய் எல்லாருக்கும் அமுது செய்யறாங்க. 14வது மாதம் செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, சரி முருகனுடைய அருளால் தானே இந்த குழந்தை பிறந்தது, இப்ப முருகம்மை அப்படின்னு பேர் வச்சலாம்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சாங்க. பேர் வச்சாலும் தான் வச்சாங்க. அந்த குழந்தை எப்படி வளர்ந்தது? முருகா 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 முருகான்னு தான் சொல்லிக்கிட்டே, சாப்பிடும் போது முருகா, தூங்கும் போது முருகா, எந்திரிச்ச உடனே முருகா, யாராவது கூப்பிட்டாங்கன்னா முருகா தான். இப்படி யாராவது அவங்க வீட்டுக்கு வந்தா என்ன, வாங்க முருகா. நம்ம இந்த சிவனடியார்கள் என்ன பண்ணுவோம், சிவா வாங்க சிவா, சாப்பிடுங்க சிவா, எங்க போறீங்க சிவா, தண்ணி குடிக்கிறீங்களா, அந்த சிவா சிவாங்கிறது வந்துகிட்டே இருக்குல்ல. அதே போல அந்த அம்மா என்ன பண்ணாங்க, முருகா முருகா முருகா, வாங்க முருகா, உட்காருங்க முருகா, சாப்பிடுங்க முருகா, போயிட்டு வாங்க முருகா, சீக்கிரம் வந்துருங்க முருகா. எல்லாரையும் இப்படிதான். அதுல ஒரு சிக்கல் என்ன, அவங்க வீட்டுக்கு முருகப்பன் முருகா அப்படின்னு பேர் வச்சவங்க வந்துட்டா இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆகா அவங்க பெரியவங்களா இருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிட்டுருவாங்களே, ஏன்னா நம்ம குழந்தை என்னன்னு நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்ன உடனே அதே போல வருவாங்க, வாங்க முருகான்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன என் பேரை சொல்லிலாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஆனா இவங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கண்ணில் காண்பதெல்லாம் முருகன் தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தா நமக்கு எங்க துன்பமே இருக்காது. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம், இவன் எனக்கு ஆகாதவன், இவனை ஏதாவது பண்ணணும், அப்படிதான் பார்க்கிறோம் இல்லையா? முருகப்பெருமானுடைய சிறப்பு என்ன, அவனுடைய பேர் என்ன, கந்தன். கந்தன்னா என்ன, சுவாமி வந்து இந்த வேலாயுதம் வச்சிருக்காருல, வேலாயுதத்தை வச்சு என்ன பண்றாரு, அசுரர்களை அப்படியே கொன்றுவாரா, எல்லாரையும் பகைவர்களை. இன்னைக்கு வந்து நீங்க முருகப்பெருமான்கிட்ட போய் நீங்க யாராவது கொன்னூர்லாம் வேண்டக்கூடாது, சத்ரு சம்ஹார மூர்த்தி தான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. முருகன்கிட்ட ஒப்படைக்கணும் ஒருவரை. ஏன்னா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே போலதான் அவரும் நம்மள நினைப்பார் இல்லையா? இப்ப அவர் வேண்டுதல் பழிச்சு நம்ம வேண்டுதல் பழிச்சா என்ன ஆகும், 2 பேரும் அப்படியே போக வேண்டியதுதான். அதனால முருகப்பெருமான்கிட்ட போய் எனக்கு வரக்கூடிய துன்பத்தை தாங்கி கொள்ளணும், அதுல இருந்து என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இப்ப காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது, முருகனுடையது. தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே. சுவாமியுடைய வேலை என்ன, அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே கையை வச்சிட்டு இருக்கிறது இல்லை. அவனுடைய வேலை என்பதே என்ன, நமக்கு அருள் செய்யறது தான், நம்மளுடைய துன்பத்தை துடைப்பது தான். துன்பம்னா சாதாரண துன்பம், கால் எடறிச்சு வலிக்குது, அந்த வலி இல்லாம சொல்லணும் அது கிடையாது. பிறவி என்கின்ற பெரிய துன்பம், இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு இது மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிறவி என்பதுதான் பெரிய துன்பம். அந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பவன் தான் யாரு, கடவுள் பெருமான். அப்ப அப்படி அந்த முருகனுடைய புகழ் அவ்வளவு சிறப்பானது. அந்த முருகம்மையார் வந்து இப்படி வளர்ந்துகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, கந்தன் அப்படின்னா பகைவர்களுடைய ஆற்றலை வற்ற செய்பவன், பகைவர்களை அழிக்க மாட்டான். இப்போ எதிரி வர்றாரு, உங்களை அப்படி பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு அடிக்க வர்றாரு, உடனே அவர் கை என்ன ஆயிடுச்சு,
கீழே போட்டுட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அவ்வளவுதான் நமக்கு வேணும். அவர் உடனே தூக்கி பறந்து போகணுமா எங்கேயாவது? அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. வர துன்பம் இல்லாம போகணும், அதை தான் முருகன் நமக்கு செய்வார். அதுதான் வேணும் எல்லாருக்கும். அப்ப அப்படி அந்த முருகனுடைய சிறப்பு, அந்த முருகனை தான் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த முருகம்மையார். அப்படி வரும்போது அவங்களுக்கு திருமண வயது வருது. திருமண வயது வந்தோடனே இப்ப நமக்கே என்ன பண்றோம், ஒரு சிவனடியார்னா சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு பொண்ணை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுமோ, கோயிலுக்கா போயிட்டு இருப்பாப்பா அங்கங்க அப்படின்னு இயல்பா இருக்கும் இல்லையா? அப்ப அப்படி அந்த முருகம்மையாரை பத்தி சொல்றாங்க. ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் அப்படித்தான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் யாரு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஒரு மாதிரி, மாப்பிள்ளை கொடுக்காதீங்க அப்படி சொல்லி சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆனா நல்ல செல்வந்தர், நல்ல ஒழுக்கத்தில் ஒரு குடும்ப பெண், அவ்வளவு சிறப்பானவர், இறைவனை நேர்மையாக உண்மையாக வணங்கக்கூடிய எல்லோருமே நல்லவர்கள் தான். அப்ப அப்படி அவர் இருக்கும் பொழுது ஒரு தனஞ்சயன்னு ஒருத்தர் வந்தாரு. சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நானும் முருக பக்தன் தான், அதனால பிரச்சனை இல்லைன்னு திருமணம் பண்ணியாச்சு. அப்ப அவங்க என்ன, ஒரே மகள் தானே, பெரிய செல்வ சீமான், அப்ப எல்லாருக்கும் இந்த சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே என்னுடைய வேலையை தொழில் எல்லாம் பாருங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்ப வாணிபம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, கடல் கடந்து போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். அப்ப அப்படி போன உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த வீட்டுல இருந்தாங்க. இந்த அம்மா கிட்ட என்ன தெரியுமா பண்ணாங்க, முருகனோட பேரை சொல்லி 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 ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்மளை ஏமாத்திட்டாங்களே, சுவாமி பேரை சொல்லி இவ்வளவு ஏமாத்துறாங்களே. நம்ம சமீபத்துல எவ்வளவு பாக்குறோம், இறைவனுடைய பெயரை சொல்லி எவ்வளவு ஏமாத்துறாங்க. ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் பல இடங்கள்ல ஏமாந்து போவோம், பல துன்பங்கள் வரும், எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் சேர்ப்போம், சுவாமி கிட்ட, முருகன்ட்ட தான் வந்து நிற்போம். இப்ப முருகன்ட்ட இருந்து யாராவது நம்மளை ஏமாத்துனா எங்க போக முடியும், முருகன்ட்ட தான் போக முடியும். நல்லா யோசிச்சுக்கோங்க, கடவுள் பெயரை சொல்லி, இறைவனுடைய பெயரை சொல்லி யாரெல்லாம் ஏமாற்றுகின்றார்களோ அவர்கள் நரகத்திற்கு தான் போவாங்க. ஏதோ இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, இருக்கும் போதே அவர்கள் அனுபவிப்பார்கள். ஏன்னா அவ்வளவு இறைவனை சொல்லி அப்படி பண்ணக்கூடாது. முருகன் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு, சாட்சியாக இருப்பான், சாட்சிநாதன். அப்ப அப்படிதான் முருகம்மையாருக்கு நமக்கு இருக்கிற மாதிரியே முருகம்மையாருக்கு இருந்தாங்க. அப்படி சொல்லி ஏமாத்தி முருகா முருகான்னு சொல்லி எல்லா செல்வத்தெல்லாம் அவங்க சூறையாடிக்கிட்டே இருந்தாங்க. இவர் போனவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பல அந்த வாணிபெல்லாம் முடிச்சு இங்க வர்றாரு. வந்த உடனே இந்த கணக்கு பார்ப்பாங்க இல்லையா, அப்ப இந்த அம்மாவை மாட்டி விட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான, இங்க பாருங்க, 3வது வீட்டுல முருகன் இருக்காரு, அவன் பேர் அவனே எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க. 3வது வீட்டு முருகனையா சொன்னாங்க, 6படை வீட்டு முருகனை தான் அவங்க அடிக்கடி சொன்னாங்க. அப்ப அப்படி இருந்த உடனே அவர் கணவர் இனிமே நீ முருகான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க பிறந்து மொழி பயின்ற போதெல்லாம் உன்னுடைய நாமம் பயின்றேன் காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி முருகாதான், முருகா முருகான் தான், எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அப்படி சொன்ன உடனே அந்த அம்மானால ஒண்ணுமே பண்ண முடியல. முருகா என்னாச்சு முருகா, கணவனே அப்படிதான் கூப்பிடுவாங்க, என்னாச்சு முருகா இப்படி சொல்றீங்களே, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி முருகான்னு சொல்றியான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கைய அப்படியே வெட்டிட்டார். வெட்டின உடனே என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் முருகா 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 முருகான்னு கத்துனாங்க. முருகன் வள்ளி தேவியானோட மயில் மேல நின்னுட்டார். உண்மையான தொண்டர்களுக்கு இறைவன் கைவிடவே மாட்டார், நிப்பார். அப்படி வந்த உடனே என்ன பண்ணாரு முருகன், அந்த கை அவங்களுக்கு மறுபடியும் கிடைச்சது. கிடைச்ச உடனே அம்மையார் வாங்க நம்ம போகலான்னு கூப்பிட்டாச்சு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு கணவனா, இவங்க கூட வாழணுமா, முருகா வந்துட்டியா வா போகலான்னு. அவங்க சொல்லல, என்னுடைய கணவனையும் கூட்டிட்டு போகணும். அது எவ்வளவு பெரிய ஒரு வழிபாட்டினுடைய சிறப்பு. நம்ம இறை வழிபாட்டுல இருக்குன்னா என்ன தெரியுமா பெரிய விஷயம், நமக்கு துன்பமே கொடுத்தாலும் முருகா அவங்களையும் காப்பாத்து என்ன பண்றது அப்படின்னு ஒரு இரக்கம் வருது இல்லையா, அதுதான் வழிபாட்டினுடைய சிறப்பு. அந்த ஒரு மனம் நமக்கு வரணும், அந்த பக்குவமுடைய மனம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் எங்க வந்திருக்கோம், இங்க வந்திருக்கோம். காசு பணம் அதெல்லாம் வரும் போகும், அதெல்லாம் வந்துட்டு போறக்கூடியதுதான். நம்ம கிட்டே இருக்க போதா, அது போகக்கூடியது. ஆனா முருகனுடைய பெருமானுடைய அருள் என்பது நம்மை விட்டு எப்பொழுதுமே என்ன பண்ணாது, நீங்காது. அதை ரொம்ப அற்புதமா யார் தெரியுமா சொன்னது, பாம்பன் சுவாமிகள் சொன்னார். முருகா அயில் முருகா என மொழியும் ஒரு மாதின். அது உங்களுடைய என்ன பண்ணாங்க, அந்த கை இருக்கு இல்லையா, கையை யாரு, ஒரு காதலன், அவங்களுடைய கணவன் ஒரு காதலன் கைகளை வெட்டினார் இல்லையா, வெட்டும் போது என்ன சொன்னாங்க இவங்க, முருகா முருகா முருகான்னு கூப்பிட உடனே என்ன பண்ணாங்க, அருளால் அது வளரும்படி அயல்தன் ஆளி, அழி ஆளின்னு சொல்லுவாங்க, ஆளினா ஆள்பவன், அதை கொடுத்தவன் இல்லையா நீ, மறுமாலைகள் முருகா
என்னை மறவேல் மறவேல் சொன்னாரு. முருகா என்னை மறந்துடாத மறந்துடாத. அன்னைக்கு அந்த முருகம்மையார் வந்து அப்படி வேண்டுனாங்க. அவங்க கை வெட்டப்பட்ட நேரத்திலையும் நீ வந்த, அவங்க கூப்பிட்ட உடனே நீ வந்த. எப்படி கூப்பிட்டாங்களாம்? முருகா 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 முருகான். நம்ம கூப்பிடலாமா? இப்போ நமக்கு முருகன் வரணும் தானே, முருகன் வர வேண்டாமா? முருகன் வரலன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம கூப்பிடலாமா? முருகா 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 முருகா. இந்த முருக நாமத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? திருப்புகள்ல ரொம்ப முருகனுடைய பெருமை அதானே. முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இருதால் அருள்வோனே. ஒரே ஒரு முறை முருகா அப்படின்னு சொன்னா முருகன் என்ன செய்வாராம்? அவருடைய திருவடி நம்ம தலையில வச்சுவாராம். நம்ம எத்தனை முறை சொல்லியிருப்போம்? கூடுதலா தானே சொல்லியிருப்போம் இல்லையா? நாளும் சொல்லணும். அப்படி சொன்னா ஒரு தடவை சொன்னாலே திருவடியை தரக்கூடிய முருகன் பல முறை கூப்பிட்டால் எவ்வளவு கொடுப்பாரு? நக்கீரர் தான் சொன்னார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அது என்ன 5 முகம் தோன்றில்? 5னா 5 முகம் மட்டும் கிடையாது. 5 வரக்கூடிய முகம் நமக்கு என்னது? யாரு? யமன் தான். யமன் வந்தா, இப்ப யமன் வந்து இந்த வாசல்ல அவருடைய அருமையான வாகனத்தோட அப்படி பாச கயிற்று வச்சு நிக்கிறார். வெளியில வந்தா எடுத்துட்டு போயிடும். நம்ம வந்து அவரை பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா, கீழே சாப்பாடு போடுறாங்க சாப்பிடுங்க நான் சொல்லுவோம். வெளில போவோம். நம்ம எல்லாம் முருகன் பின்னாடி போய் ஒளிந்து கொள்ள மாட்டோமா? அதுதான் 5 முகம். ஏன்? அது நமக்கு அவருக்கும் யமனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய பிரச்சனை நம்ம தான். அந்தகன் அடர்ந்து வருகையினில் எப்படி வருவாராம்? ரொம்ப கோபமா யமன் ஓடி வருவாராம். ஏன்? எவ்வளவு பிறவிதான், எத்தனை தடவை தான் அவன் உயிரை எடுக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பிறவில தான் நம்ம மனிதர்களா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. பல பிறவிகள் நீங்க திருவாசகத்துல பார்த்திருப்பீங்க. புல்லாகின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவ்வளவு பிறவிகள் தோறும் விட்டு விட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். நாம் செய்த துன்பம் இன்பம்லாம் என்ன? நாம் செய்த வினைகள். அப்ப நிறைய பிறவி நமக்கு இருந்திருக்கு. அப்ப அதுல இருந்து எவ்வளவு தடவை உயிரை எடுத்தாலும் நீ திரும்ப திரும்ப சுவாமியை பிடிக்காம என் கையிலே சாகுறிய, சிவபெருமானோட நீ வந்து கைலாயத்துக்கு போக வேண்டாமா, சிவலோகத்துக்கு போக வேண்டியாமா, எப்பதான் நீ போக போற அப்படின்னு கோபத்தோட வருவாராம். அப்படி வரும்போது நீங்க முருகா 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 முருகான்னு திருப்போரூருக்கு வந்து திருக்காவடி உற்சவத்துல கலந்து கொண்டு முருகப்பெருமான மனதார வணங்கி கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த நேரத்துல எப்படி வருவாராம்? வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு இந்த மனிதன், அந்த மனிதன் நமக்கு அன்பன். சுவாமி முருகன் என்ன சொல்லுவாராம்? நீ நினைக்கிறாலும் இவர் கிடையாது. நீங்க தவறான பாதையில உங்க வாகனம், நீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க, அதுக்கு பாதை தெரியாம நடந்து வந்துருச்சு, ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் என்னுடைய அன்பன் அப்படின்னு யாருக்கிட்ட பேசுவாராம் சுவாமி? கூற்றுவன்ட்ட, யமன்ட்ட பேசுவாராம். அதுதான் மடித்தாடு மடிமைக்கனின்றிய மனநேனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். தேவாரம், அற்புதமான தேவாரம். சுந்தரமூர்த்தி பெருமான் அங்க போகும்போது யாருன்னு கேட்கும்போது நம்தமர் ஊரன் சொன்னார் சுவாமி. அப்போ இறைவன் நம்ம யம தூதர்கள் கொண்டு போய் நம்மளை சிக்கில போட்டு அடிச்சு கொல்ல, அப்படி ஏற்கனவே செத்துதான் போவோம் இல்லையா, அங்கேயும் போட்டு நம்மளை துன்பப்படுத்தும் போது சுவாமி என்ன பண்ணுவாராம்? தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். இவர் சிவனடியாருப்பா. ஒரே ஒரு முறை சிவன் கோயிலுக்கு வந்தாரு, வந்து சிவனை உருகி வேண்டிட்டு போனாரு, சிவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால அவரை இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவ தூதர்கள் சிவகணங்கள் அவரை அப்படியே கொண்டு போவாங்க. அதே போல இங்க பாருங்களேன், முருகப்பெருமான், ஏன்னா ரெண்டும் ஒண்ணு தானே, அப்போ ஒரே மாதிரி தானே இருக்கு எல்லாம். அப்ப அப்படி வரும்போது யமனை நிறுத்தி வச்சு பேசுவாராம், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இவங்க திருப்பூர் இருக்கு, அங்க வந்தாங்க, திருக்காவடியில கலந்துக்கிட்டாங்க, என்னை வணங்கியிருக்காங்க, என்னை எவ்வளவு அன்பா நினைக்கக்கூடிய அடியார், இவங்க கையால உயிர் போகக்கூடாது, எங்காலும் நான் கூட்டிட்டு போயிருவேன், உனக்கு இதுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு அந்த மரளியோடு யோசிச்சு பாருங்க. அவனோட நமக்காக நம்ம பெரிய துன்பத்துல மாட்டிக்கிட்டோம், கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம், ஒரு ஆள் அடிக்க வராரு, சண்டை எல்லாம் வருது, குடும்பத்துல பிரச்சனை. இப்போ ஒரு பெரிய ஆள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, இவர் என்னுடைய நண்பர்
நீங்க அவரை எப்படி நீங்க அடிக்க போகலாம்? அவரை நீங்க தொடலாமா? அவரு இவரை பார்த்தே பயப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நமக்காக நடுவுல நின்னா எப்படி இருக்கும்? அப்படி யார் நிப்பா? முருகன் நிப்பார். அதுக்கு நம்பணும். அதுதான் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். அங்க தேவர்கள் எல்லாம் சூரனுக்கும் நம்ம முருகப்பெருமான் அந்த போர் நடக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? சூரன் போய் பெரிய ஒரு மாயமா மாறி ஒரு மலைக்குள்ள கொண்டு போய் எல்லாரையும் அடைச்சு வச்சாச்சு. அப்ப அவங்க எல்லாம் முருகா முருகான்னு சொல்லும் போது முருகன் என்ன சொன்னாரு? அந்த வேலை அப்படி விட்டாரு. வேல் போய் என்ன பண்ணுச்சு? அவங்க வேல் போய் பேசுனுச்சு அவங்கள்ட்ட. முருகனுடைய அதுங்க முருகன் வேற வேல் வேற கிடையாது. ஏன்னா வேல் இல்லாம முருகனை நம்ம பார்க்கவே முடியாது. வெறும் வேலை கூட. நீங்க இலங்கைக்கு போனீங்க, யாழ்ப்பாணத்துல போனீங்கன்னா நல்லூர், அங்க மூலவரே யாரு? வேல் பெருமான் தான். அவர் வேல் பெருமான்னு அவருக்கு பேரு. அதை அப்படியே அழகா சொல்லுவாங்க. அந்த மில் ஒளியின் சீரால் அறுமுகம் படைத்த பண்பால் எந்தைக்கண் நின்று வந்த இயல்பால் இயற்கையாம் சத்தியாம் பேர் கொண்ட பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெம்மான் கந்தனே என்ன உன்னை கண்டுள்ள கவலை தீர்ந்தோம்னு வீரபாகதேவர் சொல்லுவார். நீ உன்னுடைய ஒளி, அந்த வேல் வந்த ஒளி இருக்கு இல்லையா, அது அவ்வளவு பிரகாசமா 1000 கோடி. ஏற்கனவே முருகனுடைய கணுக்கால் அழகு எப்படி தெரியுமா? 100,000 கோடி காமர் அழகெல்லாம் ஒன்று திரண்டு வந்தா கூட குமரவேல் சரணமாம் விமலம் தன்னில் அது கூட ஆகாது. முருகனுடைய அந்த திருவடி அழகுக்கு எவ்வளவு காமர்கள் மன்மதன் வந்தாலும் அவனுடைய கால் தூசிக்கு பெறாதுன்னு அற்புதமா சொன்னது யாரு? சூரன் சொன்னாரு. நம்ம சொன்னோம் இல்லையா, பகைவர்கள் வந்து முருகன் கும்பிட்ட பகைவர்கள் அழிஞ்சு போய் பகைவர்களே பண்பாளர்களாக மாறக்கூடியவர்கள். நம்மளுடைய வழிபாடு நமக்கு எதிராக நிற்பவர்களையும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. அது எவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கு. அப்படி முருகனுடைய பெருமை அவ்வளவு சிறப்பானதா இருக்கு. அப்படி அந்த வேல் வந்து அவ்வளவு பிரகாசத்தோட வந்து நின்று அப்படி பேசுது. அப்பதான் சொல்றாரு அறுமுகம் படைத்த பண். முருகனுக்கு அந்த வேல்ல பாத்தீங்கன்னா 6 பட்டை 3 இருக்கும் இல்லையா, அது ஒரு ஞானத்தின் வடிவு. ஞானம் தான் இறைவன். அப்படி இருக்கும் பொழுது அவன் பார்த்து சொல்றாங்க, உன்னை பார்த்ததுல முருகனே வந்தது போல இருக்குது, எங்களுடைய கவலை பேர்ச்சுன்னு சொன்னோன்னா அவங்களை மீட்டு கொண்டு வந்த ஆற்றல் உடையது என்ன? முருகப்பெருமானுடைய அந்த வேல். அதுதான் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும். ஒரு கால் நினைச்சா வந்து நமக்கு அருள் செஞ்சிருவான்னு ஒரே ஒரு தடவைலாம் நினைக்க கூடாது. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை. தொடர்ந்து வழுவா வண்ணம்னா தவறாமல் நமக்கு அந்த வினையை போக வைக்கிறாரு. அப்படின்னா நம்மளும் தவறாம அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? திருவண்ணாமலையை நினைக்க முக்தினா திருவண்ணாமலை அப்படி நினைச்சா முக்திலாம் கிடையாது. நல்லா நினைச்சுக்கங்க. தொடர்ந்து இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்றுதான் பாடியிருக்காங்க. அப்படி முருகனுடைய பெருமை அவ்வளவு இருக்கு. நம்ம அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கிலிருந்து பார்க்கும் பொழுது சொல்லிக்கிட்டே போலாம். அந்த ஒரு திருச்செந்தூர் திருப்புகளை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். எல்லாருக்கும் திருப்புகள் பாடக்கூடிய அற்புதமான அம்மையார்கள்லாம் இருக்காங்க. முருகனை சிரிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம். நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி வரிசைப்படுத்தி நம்மளுடைய எல்லாத்தையும் இந்த பிறவி எவ்வளவு நிலையற்றதுங்கிறத அருணகிரிநாத பெருமான் அற்புதமா சொல்லியிருப்பாரு. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை. தொந்தினா என்ன? அப்படியே நம்ம கூனி குறுகி வயசு ஆக ஆக என்ன ஆகுது? அப்படியே வளையிறோம் இல்லையா? நம்ம தலைமுடி வந்து அப்படியேதான் இருக்க போது. சிலர் வந்து வயதானாலும் நான் இளமையானவன், முருகன் தான் என்றும் இளமையானவன். அப்படி வந்து இது பண்ண உடனே எல்லாமே அப்படி மாறுது. நம்மளை பார்த்துட்டு என்ன தொண்டு கிழவன் இவன் யானை இருமல். எப்படி நம்ம இருவோமா? கிங்கும் அப்படின்னா அந்த இருமலையே ஒரு சொல்லா நமக்கு கொடுத்துருக்காரு. இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா உடல் என்ன பண்ணுது? சோர்வாகுது. அப்படியே கூனி குறுகி போகுது. எல்லா ஆற்றலும் இழந்து கொண்டு ஒவ்வொரு உறுப்புகளும் எங்க செவிடு காது செவிடாருது, கண்ணு தெரிய மாட்டுது. இப்படி போன உடனே அவங்க கடமைகள்லாம் செய்ய வர்றாங்க எல்லாரும். கடைசி என்ன பண்றாங்க? மங்கை அழுது விழவே. எல்லாரும் வந்து ஐயோ போக போறாரு இவர், கடைசி நேரமாச்சு, உயிர் போக போதேன்னு அழுது புலம்பி கத்தும் போகும்போது என்ன வரணுமா? மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது துஞ்சும் போது நின் நாம திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே அப்படின்னு அப்பர் கேட்பாரு. நான் இறக்கும் தருவாய் வரும்போது அந்த நேரத்துல உன்னுடைய நாம திரு எழுத்து அஞ்சும் வரணும். அந்த நேரத்துல 1000 கோடி சொத்தா நம்ம கிட்ட வரும். வந்து என்ன பண்றது? 1000 கோடிக்கான பத்திரத்தை கொண்டாந்து நம்ம கையில கொடுத்தா என்ன, நம்ம உயிர் வந்து பரவாயில்ல பத்திரமா இருக்கு.
ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நேரத்திலே முருகா நீ வரணும். எப்படி வரணும்? மயிலின் மீசை எப்படி வரணும்? கடிதே வர வேண்டும். கடிதுனா வேகமாக, காற்றை விட வேகமாக நீ அந்த நேரத்துல வரணும். வந்து என்ன உயிரை காப்பாத்துன்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல எல்லாமே போச்சு, உயிரே போப்பது, உடல் இல்ல, உயிர் நிக்கிறதுக்கான இடமே இல்லை. அந்த உயிர் ஒன்னு ஓங்கிட்ட தான் வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் அருணகிரிநாத பெருமான் அற்புதமா சொல்லியிருக்காரு. அதனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுடைய பெருமைகள் அது திருப்புகள்ல நிறைய இருக்கு. இதற்கு அடுத்து சிறப்பாக திருப்புகள் பாட போறாங்க. அதை ஆனந்தமா கேட்டால் முருகப்பெருமானுடைய அருள் இன்னும் நிறைய கிடைக்கும். இது போன்ற வழிபாட்டுகளில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு துன்பங்களுக்கு மருந்தாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு.